வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கிராம ஊராட்சி செயலாளர் 2025 வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப் சம்மந்தமான அப்டேட் தான் நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்கோம். ஸோ போன மாதம் வந்து 12/12/2025 நடக்க இருந்த நேர்காணல் வந்து சில காரணங்களால் தேதி இல்லாமல் மறு தேதி இல்லாமல் மாற்றி வச்சுட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது எதனாலன்னு பார்க்கும்போது சில கோர்ட்டில் வந்து கேசஸ் போட்டிருந்ததாகவும் கோர்ட்டில் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டதாகவும் அதனால தான் நிப்பாட்டி வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அது சம்மந்தமாக லாஸ்ட்டாக ஒரு 3 வீடியோஸ் கேஸை பற்றி போட்டிருந்தோம். முதல் 4 கேஸ் போட்டிருந்தாங்க. எந்த ஸ்டே ஆர்டர் வாங்கலை அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் போய் கண்டிப்பாக பாருங்கள். லாஸ்ட் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கூட கூகுள் டிரைவ் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த 4 பிடிஎஃப்புமே ஆர்டர் காப்பியுமே அட்டாச் பண்ணி அது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக கூட போட்டிருந்தேன். ஸோ அதை பற்றி பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் சில முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சில விஷயங்கள் அதை பற்றி முக்கியமான விஷயங்களை பற்றி இதில் கொஞ்சம் வேகமாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், எல்லாருக்குள்ளேயும் மனசில் இப்போ ஓடிட்டு இருக்கிறது வந்து இன்டர்வியூ நடக்குமா நடக்காதா, எப்போ நடக்கும், அதை விட்டுட்டு நீங்கள் வரிசையாக வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து எல்லோரும் நீங்கள் சொல்ல வரீங்க. கமெண்ட்ஸில் எல்லோரும் கேட்குறது வந்து கடைசியில் அதுதான். ஒரு சில பேர் கொஞ்சம் நெகட்டிவாக கேட்குற மாதிரி இருக்குது. இதே நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க, பதில் சொல்லணும். இன்டர்வியூ நடக்குமா நடக்காதான்னு மட்டும் பதில் சொல்லுங்கன்னு. ஒரு சில பேர் வந்து அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாகவும் எடுத்துகிட்டு நார்மலாகவும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு ஆனால் எல்லாரோட கொஸ்டின்ஸுமே வந்து கண்டிப்பாக நேர்காணல் நடைபெறதா, இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களா கண்டக்ட் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லாருமே ஒரு மன உளைச்சலில் கண்டிப்பாக இருப்பாங்க. போன மாதம் நடக்கிற இந்த இன்டர்வியூ வந்து எந்த ஒரு காரணமும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல், குறிப்பிட்டு சொல்லாமல், அதுவும் மறுத்தேதியை அறிவிக்காமல் வந்து தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் நம்ம டீட்டெயில்ஸை பார்ப்போம். இப்போ நேர்காணல் நடைபெறுமா நடைபெறாதா அப்படிங்கிறத பற்றி நமக்கு எந்த ஒரு அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சில கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸை பார்த்தா உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும். ஸோ மறுபடியும் நீதிமன்றத்தில் வழக்கு எதுவும் போடப்படுமா, முடித்து வைக்கப்பட்ட 4 வழக்குகள் தவிர வேறு வழக்குகள் நிலவில் உள்ளதா? நம்ம லாஸ்ட்டாக ஒரு 3 வீடியோஸில் வந்து மொத்தம் 4 கேசஸ் போடப்பட்டிருந்ததுன்னா அந்த கேசஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அது எல்லாமே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏன்னா மொத்தம் நம்மகிட்ட இருந்த டீட்டெயில் வந்து எல்லாமே ஆர்டர் காப்பி தான், ஜட்ஜ்மெண்ட் காப்பி தான். எதுவுமே பெண்டிங் கேசஸ் டீட்டெயில்ஸ் நம்மள இல்லை, ஆர்டர் காப்பி டீட்டெயில் தான் இருந்தது. அந்த ஆர்டரில் எல்லாமே வந்து 3 கேசஸ் வந்து நீதிபதியை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஒரு கேஸ் வந்து 12ஆம் தேதி 12/12/2025 அதான் ஆக்சுவலாக அன்னைக்கு இன்டர்வியூ நடக்க இருந்த நாளில் கூட ஒரு கேஸ் வந்து விட்ரா பண்ணியிருந்தாங்க. பெட்டிஷன் போட்டவங்களே விட்ரா பண்ணியிருந்தாங்க. இதை நம்மகிட்ட இருந்த டீட்டெயில். ஆர்டர் காப்பி கோர்ட்டில் வந்து ஸ்டே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மகிட்ட ஆர்டர் காப்பி கிடச்சிருக்கும். ஸோ கேஸ் எதுவுமே வந்து ஸ்டே ஆர்டர் வந்து கோர்ட்டு கொடுக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே ஆர்டர் அப்படிங்கிறது வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டே ஆர்டர் அப்படிங்கிறது வந்து ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன். எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம். அந்த கேஸஸ் வந்து ஹைகோர்ட்டில் தானே போட்டிருந்தாங்க, அப்போ வந்து கீழே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, கீழ் நீதிமன்றங்கள்லாம் வாங்கியிருக்கலாம் தானே அப்படிங்கிற மாதிரி சில டவுட்ஸ் நிறைய பேருக்கு வரலாம். ஸோ அந்த மாதிரி நீதிமன்றங்களில் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டை தவிர, அதாவது மாநில அரசு இந்த மாதிரி ஜிஓ சம்மந்தப்பட்ட, அரசு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கினோம்னா கோர்ட்டில் வந்து ஹைகோர்ட்டை, சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் கொடுக்க முடியுங்கிறது இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம ஹைகோர்ட்டில் இருக்கிற ஆர்டர் காப்பி தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஜட்மெண்ட் ஸ்டே ஆர்டர் கொடுத்துருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டே ஆர்டர் வந்து 100% கொடுக்கல அப்படிங்கிறது கிளியராக தெரிய வருது. ஸோ பெண்டிங் கேசஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, நானும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல. ஸோ நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பஞ்சாயத்து செக்ரட்டரி ஒருத்தவங்க நேர்மையான ஆஃபீஸர், அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க ஒரு 19ஆம் தேதி ஒரு கேஸ் ஹியரிங் வரதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து, ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தாரு. அது வந்து உறுதியான தகவல் அப்படி சொல்லியிருந்தாரு. இன்னொரு நண்பர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க வந்து இந்த வேலையை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க, டைம் இல்லை, நிறைய அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வர இருக்குது, அது வந்து அவங்க உறுதியான தகவல் பிடிஓ ஆஃபீஸில் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு. முதல்ல இந்த 19ஆம் தேதி ஹியரிங் வரும்னு சொன்ன நண்பரோட தகவலுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, 19ஆம் தேதி வந்து ஹியரிங் வருமா வராதா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நம்மகிட்ட பதில் இல்லை. நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். எதுவும் எனக்கு பெண்டிங் கேசஸோட டீட்டெயில் கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் என்னோட வர வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோ இல்லை யாரோ அட்வொகேட்டோ கூட யாராக இருந்தாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஓரளவு வாய் வார்த்தையாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் வாய் வார்த்தையாக சொன்னதை மட்டும் நம்ம நம்ப முடியாது. ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி ரிசல்ட் வரும்போது கூட, ரிசல்ட் வெளியிடுறதுக்கு முன்னாடி, நம்மளோட ஹால் டிக்கெட் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய பேர் வாயில் வந்ததை என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்னது ஒன்று, நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதே மாதிரி தான் அவங்கவுங்க அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனில் வாய்க்கு வந்து இப்படி சொல்லுவாங்க. நம்ம கண்ணால் ஒரு அஃபிஷியலாக ஒரு டாக்குமெண்ட் பார்க்காத வரைக்கும் நம்ம 100% வந்து நம்ப முடியாது. ஆனால் அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து நம்ம மனசு கொஞ்சம் குழப்பம். ஸோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு. ஸோ நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே அஃபிஷியலாக அவங்க கண்ணில் அஃபிஷியலான ஒரு, இப்போ நியூஸ் பேப்பரில் போடுற நியூஸே நம்ம நம்ப முடியல. அதை கூட நம்ம அஃபிஷியல் எடுத்துக்க முடியல. அதுவே எல்லாருக்கும் தெரியும். போன மாதம் வந்து வந்த 12/12/2025 வந்த ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து
கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஊராட்சி செயலாளர் சங்க தலைவர் கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கினதாக சொல்லியிருந்தார். ஆனால் ஸ்டே ஆர்டருங்கிறது கண்டிப்பாக போடலை. பெண்டிங் கேசஸ் எதுவும் போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத பற்றி அப்படிங்கிற மாதிரி கூட யாரும் சொல்லலை. ஸ்டே ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. ஸ்டே ஆர்டர் 100% கொடுக்கல, அதை நான் உறுதியாக சொல்லுவேன். ஸோ பெண்டிங் கேஸ் ஏதாவது போட்டிருக்கலாம், கோர்ட்டில் ஹியரிங் கூட போயிட்டு வந்திருக்கலாம், அதை பற்றி எனக்கு தெரியல. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி 19 வரவும் செய்யலாம், வராமல் போகிறதுக்கான இருக்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஓரலாக கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்பி மட்டும் நீங்கள் வந்து மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து ஒரு ஜாப் போட்டாங்க, இன்டர்வியூ வரைக்கும் வந்துருச்சு, அங்கே இத்தனை போஸ்டிங் தேவைப்படுது, அவங்களுக்கு ஆள் கவர்மெண்ட்டுக்கு ஆள் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் எடுக்கிறதுக்கு தான் மோஸ்ட்லி பார்ப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வில்லேஜ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டை பற்றி நிறைய பேருக்கு வந்து கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அப்லோட் பண்ணல. வெப்சைட்டில் போட்ட ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி, அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் டிரைவரு, ஓட்டுநர்னு போட்டிருந்தாங்க. டிரைவரு, அப்புறம் கிளர்க் போஸ்ட், இதெல்லாம் வந்து வெப்சைட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது. ரிசல்ட்டு, ஹால் டிக்கெட் எல்லாமே அதில் வர மாதிரி தான் இருந்தது. ஸோ இது எல்லாமே ஆர்கனைஸ்டாக வந்து டோட்டலாக ஓவரால் வந்து தமிழ்நாடு வெப்சைட்லேயே பார்க்குற மாதிரி இருந்தது. ஓவரால் ஒரு டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஓவராலாக அது கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா தாலுகா வைஸ், டிஸ்ட்ரிக்ட் வைஸ், தாலுகா வைஸ், அதுவும் தனித்தனி டேட்டில் அந்தந்த மாதிரி நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா நிறையா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் உள்ளூர் செய்திகள் மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி அப்டேட் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்டையோ இல்லை தாலுகா ஆஃபீஸ்லேயோ வந்து நீங்கள் ரெகுலராக நேரடியாக விசாரிக்கலாம், இல்லை ஏதாவது மனு போட்டு விசாரிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா தான் அதை பற்றி தெரியும். ஸோ இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் லேட்டஸ்ட்டாக என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க. எனக்கு அஃபிஷியலாக கிடைக்கல, ஒரு சில யூடியூப் சேனலில் கொடுத்துருந்தாங்க. ஒரு யூடியூப் சேனலில் கூட ஒரு நியூஸோட ஸ்க்ரீன்ஷாட் மொபைல்லலாம் ஸ்ப்ரெட் ஆகும்ல சமூக வலைதளங்கள், அதில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் நம்புகிற மாதிரி இருந்தது. அது என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, பிப்ரவரிக்குள்ளே எல்லா போஸ்ட்டையுமே வந்து ஃபில் பண்ணணும், வில்லேஜ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டை ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் ஆர்டர் போனதாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடக்குது. ஸோ பிப்ரவரிக்குள்ளே அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜாபுக்குமே நம்ம எடுத்துக்கலாம். பிப்ரவரிக்குள்ளே போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப்புக்குமே நம்ம எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு வந்து 19 ஹியரிங் வருதுன்னு சொல்கிறாங்க, அது போக அடுத்து ஜாப் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் யாரும் ஓவராலாக நம்பாதீங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2026 வந்து இந்த ஏப்ரல் மேல வந்து இந்த வருஷம் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து வர மாதிரி இருக்குது, எலெக்ஷன் வர மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ இந்த எலெக்ஷன் வந்து இந்த வேலைக்கான ஆக்டிவிட்டீஸு ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணுமா, ஸ்டாப் பண்ணாதா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ அதுலேயும் ஒரு சில கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, ஏன்னா எலெக்ஷன் வர்ற மாதிரி இருக்கிற காரணத்தினால வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் வந்து எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோலில் போயிடும். இந்த ஜாப் எடுக்கிறது ரெக்ரூட்மெண்ட் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லல. ஏப்ரல் மேல வந்து எலெக்ஷன் வரதான் போகுது. யூஸ்வலாக வந்து எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை மாதத்துக்கு முன்னாடி அறிவிக்கணும், எத்தனை நாளைக்கு முன்னாடி அறிவிக்கணும்னு எந்த ஒரு வரையறுமே கிடையாது. ஆனால் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல்லே இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டேட் அந்த அறிவிக்கிற அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டேட்லேருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் யூஸ்வலாக வந்து அறிவிக்கிறாங்க. எப்பயுமே அதான் நடைமுறையில் இருக்குது. ஸோ ஏப்ரலில் எலெக்ஷன் நடக்க போகுதுன்னா மார்ச்சில் வந்து அவங்க வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது, அது எம்சிசின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே வந்து அந்த கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவாங்க கவர்மெண்ட்டை. அவங்க அப்போ வந்து எந்த ஒரு புது அரசாங்கத்தோட எதுவுமே வந்து செயல்படாது, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், வேலைக்கு எடுக்கிறது எதுவுமே செயல்படாது. ஸோ நம்மளோட கணக்குப்படி ஜனவரி இருக்குது நம்ம கையில், பிப்ரவரி இருக்குது. வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப்புக்குமே பிப்ரவரிக்குள்ளே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எலெக்ஷனை வந்து கருத்தில் கொண்டு கூட அவங்க சொல்லியிருந்திருக்கலாம் மேபி, எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து பொங்கலுக்கு முன்னாடியே போட்டுருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். இப்போ பொங்கல் முன்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆஃப்டர் பொங்கல் போடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஜனவரி வரைக்கும் நம்ம ஒரு 99%, 100% எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி வரைக்கும் ஒரு 80%, 90% எதிர்பார்க்கலாம். ஸோ பிப்ரவரி தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ கேசஸ் வந்து 19 ஹியரிங் இருக்கா, 20ஆம் ஹியரிங் இருக்கா அப்படிங்கிறத பற்றி அஃபிஷியலாக எனக்கு தெரில. கண்டிப்பாக நான் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக போகிறேன். அதுபோக நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல நான் விரும்புகிறேன் அப்படின்னா, கம்ப்ளைண்ட் செல், சிஎம் செல்லாம் இருக்குது. அதில் நீங்கள் வந்து மெயில் போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நான் வேலைக்கு அப்ளை பண்ணேன், இந்த மாதிரி டிலே ஆகிட்டு இருக்கு, எனக்கு வேலை கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டு பார்க்கலாம். அது ஆக்சுவலாக வந்து வேறு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மற்ற அரசு சம்மந்தப்பட்ட குறைகளுக்காக போடக்கூடியது தான். ஆனால் இதே நீங்கள் ஒரு இதாக மென்ஷன் பண்ணி போடலாம். 2வது கலெக்டர் ஆஃபீஸில் வந்து வாரம் வாரம் வந்து குறைதீர்ப்பு முகாம் நடக்கும்.
அந்த ஒரு நாளில் போயிட்டு நீங்கள் எதுவும் மனு கொடுத்து பார்க்கலாம். இல்லை அப்படின்னா பஞ்சாயத்து செக்ரட்டரியோட அந்த டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் மெயில் இருக்குது, அந்த மெயிலுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் மெயில் போட்டு பார்க்கலாம். முக்கியமாக நான் பண்ணக்கூடியது என்ன சொல்லுவேன்னா, கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்து பார்க்குறதுனா பாருங்கள், சிஎம்சிஎலுக்கு மெயில் போட்டு பாருங்கள். இல்லை உங்களால் இன்னும் முடியுது அப்படின்னா, உங்களால் செலவு பண்ண முடியுது அப்படின்னா, அந்த வேலையை வந்து எனக்கு செலக்ட் ஆகலை, அது தப்பு நடந்திருக்குன்னு கேசஸ் போட்டாங்க பார்த்தீங்களா, ஒரு 4 கேஸ் போன மாதம் நம்ம பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி வீடியோவில். அந்த மாதிரி உங்களால் முடியும் அப்படின்னா, எனக்கு வேலைக்கு அறிவிப்பு கொடுத்துட்டு இந்த வேலை போடாமல் இருக்காங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, வேலை தேவைங்கிற பட்சத்துலேயும் நீங்கள் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போடலாம். போட்டு அது சம்மந்தமாகவும் மூவ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா வேலைக்கு எனக்கு செலக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு இந்த வேலையை வந்து இப்படி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ வேலை தேவை அப்படிங்கிற பட்சத்துலேயும் நீங்கள் கேஸ் போடலாம். இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். பண்ணால் அதுக்கு பாசிட்டிவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த நிலைமைக்கு காரணம் வந்துட்டு 50% டிஎன்ஆர்டி வெப்சைட் டிபார்ட்மெண்ட்டையும் சொல்லலாம், கவர்மெண்ட்டையும் சொல்லலாம், 50% கேஸ் போட்டவங்களையும் சொல்லலாம். கேஸ் வந்து போட்டது வந்து கொஞ்சம் ஜிஓ ஒழுங்காக ரெஃபர் பண்ணாமல், ஜிஓ ஒழுங்காக படிக்காமல் போட்ட 4 கேஸுமே வந்து ஒரு கேஸ் மட்டும்தான் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் கேஸ் வந்து இப்போ பேண்டமிக் சம்மந்தம் போட்டிருந்தாங்க, நான் விட்ரா பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி போட்ட 3 கேஸுமே நான் மார்க் எவ்வளோ வாங்கியிருக்கேன், எனக்கு செலக்ட் ஆகலன்னு செலெக்ஷன் ப்ராசஸ் ஜிஓவில் இருக்கிறதே பார்க்காம போட்ட கேசஸ் தான். 12ஆம் தேதி நடக்க இருந்த இன்டர்வியூ அது பாட்டில் நடந்து நேரம் அடுத்தடுத்த ஃபார்மாலிட்டியை முடிச்சிருந்துருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து கேஸை போடுறேன்னு போட்டு அவங்களுக்கும் அந்த கேஸ் பிரயோஜனம் இல்லை, வேலைக்கு இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனவங்களுக்கும் இப்போ பிரயோஜனம் இல்லாமல் போய், இந்த வீடியோவை நீங்கள் கேஸ் போட்டவங்க தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை தான் நான் காரணமாக சொல்லுவேன். ஏன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு மொத்தமாக வெளியிட்டிருந்தாங்க, வெளியிட்டதுலேயே தெரியும், அதில் எல்லாமே நேர்மையான முறையில் தான். இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக உள்ளது தான். இந்த மாதிரி இன்டர்வியூ போஸ்ட்டும் ஒன்று அப்படின்னு போட்டுட்டாங்க அப்படின்னா, காந்தி தாதா சிரிக்கிற கலர் பேப்பரும் கரை வேஷ்டியும் கொஞ்சம் வேலை செய்யும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் உரிய எண்ணம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும். அது உண்மையாக பொய்யானுங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும், நான் அது இங்கே ஓப்பனாக பேச முடியாது. ஸோ அதனாலேயே வந்து இவங்க வெறும் ஹால் டிக்கெட்டை மட்டும் அவங்க 50% ஃபால்ட்டு டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கவர்மெண்ட்டே வந்து இப்போ நீதிபதியே வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருந்தார், வெப்சைட்டோட விதிமுறை கிளாஸ் 8 படி ஒரு வேலைக்கு போட்டிருந்தோம் அப்படின்னா, ஒரு ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டிருந்தீங்கன்னா மொத்த லிஸ்ட்டுமே வெளியிடணுங்கிறது அவங்களோட ரூலே, டிஎன்ஆர்டியோட ரூலே. ஆனால் அதையே அவங்க ஃபாலோ பண்ணாமல் வெறும் ஹால் டிக்கெட்டை மட்டும் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் அவங்களோட தப்பு. முதல்ல அவங்க மொத்தம் லிஸ்ட்டையும் வெளியிட்டிருந்தா கூட இந்த கேசஸ் கண்டிப்பாக போட்டு வந்திருக்க மாட்டாங்க. அவங்க வெறும் ஹால் டிக்கெட்டை மட்டும் வெளியிடவும் இவங்களுக்கு வந்த டவுட்லையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. கேஸ் போட்டவங்களுக்கும் நேர்மையான முறையில் நடக்கலை, எப்பயும் பண்ணுற மாதிரி எது தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் கேஸ் போட்டாங்க. ஸோ இவங்க சைடு தப்பு இருக்குது, அவங்க சைடு தப்பு இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் இவங்களும் ஒழுங்காக ரேங்க் லிஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்தாலும், இவங்க கேஸ் போட்டவங்க அதை பார்த்துட்டு கொஞ்சம் கரெக்டாக தான் நடந்திருக்குன்னு பேசாமல் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களும் கேஸ் போட்டதில் நடந்த ஒரே ஒரு அட்வான்டேஜ், இவங்க அதை போட்டதுனால தான் மொத்த ரேங்க் லிஸ்ட்டுமே வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றிலாம் முந்தின வீடியோஸில் பார்த்தோம். ஸோ இப்படி நடந்துருச்சு. இதை ஒரு காரணமாக வச்சு இப்போ அடுத்தடுத்து எதனால் இப்போ நிப்பாட்டி வச்சுருக்காங்கிறதே உறுதியாக தெரியல. கோர்ட்டு கேஸா, இல்லை உள்ள எதுவும் பொலிட்டிக்கல்ஸ் ப்ராப்ளமா, இல்லை கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸோட எதுவும் வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயில்டாக நமக்கு தெரியல. ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி கருத்து சொல்கிறாங்க. நான் திருப்பி சொல்கிறது தான், அஃபிஷியலாக நமக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம உறுதியாக எதுவுமே நம்ம நம்ப முடியாது. ஸோ அஃபிஷியலாக எனக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வீடியோவில் போட்டுட்ருக்கேன். அஃபிஷியலாக பார்க்குறது மட்டும் நம்புங்க, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க, இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க. இன்டர்வியூ நீங்கள் உங்கள் நாலேஜ் தான் கெயின் ஆகும். இந்த ஜாப்புக்கு இல்லைனாலும் வேறு ஜாப்புக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக ஜாப் விடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நமக்கு ஜனவரி, பிப்ரவரி 2 மாதம் கையில் இருக்குது. இன்னும் இந்த மாதத்தில் ஒரு 20 நாள், அடுத்த மாதம் ஒரு 30 நாள் இருக்குது. ஸோ வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு அவங்க கொடுத்த அறிவிப்பு எனக்கு இதுக்கும் ஒரு சின்ன ஒரு க்ரீன் சிக்னல் காட்டின மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. நான் பர்சனல் ஒப்பீனியன்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து காமனாக அதுதான், இன்டர்வியூ நடக்குமா நடக்காதுன்னு. நான் இதுக்கு முன்னாடி போட்ட இன்ஃபர்மேஷனை, இனிமேல் போட போகிற இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்களே வந்து டைரெக்டாக இன்டர்வியூ நடக்குமா நடக்காதாங்க மட்டும் வீடியோ போட்டுக்கிறத விட்டு, நான் போகிற வீடியோஸுமே நீங்களாகவே உங்களோட சுய அறிவில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தூண்டுகோலாக தான் இருக்கும் நான் போடுற வீடியோஸ். கண்டிப்பாக அந்த கோர்ட்டு கேசஸ் ஆகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸுமே இன்னும் இருக்குது. நான் இந்த டேட்டா சம்மந்தமாக சில விஷயங்கள் சம்மந்தமாலாம் அடுத்தது போடுறேன், கண்டிப்பாக போடுறேன், பாருங்கள். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. இதுதான். ஸோ கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக தான் இருக்கும். நான் ஷார்ட்டாக முடிக்கலாம்னு பார்த்தேன், ஆனால் நம்ம பேசுனதில் எல்லா வீடியோவுமே லெங்க்த்தாகவே வந்துடுது.
நானும் ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 7-8 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலான்னு பார்த்தேன். லெங்க்த்தாகவே போகுது. ஸோ லெங்க்த்தாக போட்டால் பெருசாக யாரும் விரும்பி பார்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது தேவை அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.